நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முளைச்சு 3 இலை விடல, அதுக்குள்ள திருட கிளம்பிட்டான். உன் பேர் என்னடா? இதுக்கப்புறம் யார் உன்னை கேட்டாலும் நீ ஊமைன்னு சொல்லணும். ஐயோ, ஊமையால் பேச முடியாதுல்ல. நீ ஊமையாக நடித்தா மட்டும் போதும். சொல்லுடா. என்ன ஊமைப்பா? அட, இவன் நல்லா நடிக்கிறான் சார். போலீஸ் 4 போட்டாங்கன்னா பேச ஆரம்பிச்சிருவான். இல்லை, போலீஸை கூப்பிட்டு அவங்க வர்ற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். ஒன்று பண்ணலாம், ஒரு ஆட்டோவை பிடிச்சி இவனை ஸ்டேஷனில் கொண்டு போய் விட்டுறலாம். அதான் கரெக்ட். நட்ரா, போடா போடா. வாடா டே. தாமா வாடா. எங்க போகணும்? ஸ்டேஷனுக்கு போகணும். போலீஸ் ஸ்டேஷனுக்கு. டேய், ஏறு, ஏறு. உள்ள தள்ளி உட்கார்றா. சின்ன சின்ன பசங்களை கடத்திட்டு போய் பிக் பாக்கெட் அடிக்க சொல்லித்தர கூட்டம் நிறைய இங்க இருக்கு. இவனை சரியா விசாரிச்சோம்னா அவங்கள பத்தின எல்லா விவரமும் தெரிஞ்சிடும். இவன் ஊமைப்பா. பார்த்தா நல்ல குடும்பத்து பையன் மாதிரி தெரியறான். இவன் எப்படி இந்த தொழில வந்து மாட்டிக்கிட்டான்னு தெரியல. ஒரு நிமிஷம். ஏப்பா, இவன் தானே அவன்? பாருங்க. டேய், ஓட இறங்கு. அட ஆமாப்பா, இது அவனே தான். இது எனக்கு அசோசியேஷன் பிரசிடென்ட் அனுப்பிச்சு வச்ச போட்டோ. ஏண்டா வீட்டை விட்டு ஓடியான்ட்டியா நீ? எதுக்குடா வீட்டை விட்டு ஓடி வந்த? இல்லை வேற யாராவது உன்னை கடத்திட்டு வந்தாங்களா? முதல்ல இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைச்சிடலாம். நான் பிரசிடென்ட் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் போயிடலாம். எதுக்குடா வீட்டை விட்டு ஓடி வந்த? உனக்கு என்ன பிரச்சனை? சொல்லு, பயப்படாம சொல்ற. என்னப்பா சொல்லு, என்ன பிரச்சனை? சார், இவனை யாராவது கடத்தி கூட்ட வந்து திருட கத்து கொடுத்துருந்தாங்கன்னா இந்த பையன் போலீஸ் கஸ்டடியில் இருந்தாதான் நல்ல புத்தி வந்து திருந்துவான். உங்களுக்கு தான் பர்ஸு கிடைச்சிச்சு இல்லப்பா, அப்புறம் எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் போயிட்டு? நாம இவனை விட்டுடலாம். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனா நாள் முழுக்க பிரச்சனை தான். ஆமா, போட்டோல பார்த்த அதே பையன்தான். நம்பர் தெரிஞ்சா எனக்கு மெசேஜ் அனுப்புங்க, நானே கால் பண்றேன். அதுக்கப்புறம் தான் நான் போலீஸ் ஸ்டேஷனே போவேன். இவன் வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருக்கும்போது காணாம போயிட்டானா? உன் பேர் வினு தானே? சிவபிரசாத்னு ஒரு ஆளை உனக்கு தெரியுமா? இவன் நிஜமாவே ஊமையா தான் இருப்பான் போல. நம்ம அவன் வீட்டுக்கு தகவல் சொல்லிடலாம். யாராவது இங்க வந்து இவனை கூட்டிட்டு போகட்டும். போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போனா இவனை குற்றவாளின்னு சொல்லுவாங்க. அதோட இவன் லைஃபே முடிஞ்சிடும். எனக்கு இவன் மேல கேஸ் கொடுக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனா இவனை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும். ஹலோ, சிவபிரசாத் தானே? நீங்க ஒரு பையன் காணாம போனதா தகவல் சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த பையன் என்கிட்ட தான் இருக்கான். ப்ளீஸ் அவனை ஸ்டேஷனில் கொண்டு போய் ஒப்படைக்காதீங்க. அவன் என் ஃப்ரெண்டோட பையன். நாங்கள் உடனே கிளம்பி அங்கே வந்துடுறோம்.
ஒரு நிமிஷம் ஃபோன் அவங்ககிட்ட கொடுக்குறீங்களா? ஃபோட்டோவில் பார்த்த அதே பையன்தான், ஆனால் இவன் ஊமை. சேச்சே, அவன் நல்லா பேசுவான். பயத்துல தான் அவன் பேசாம இருப்பான். நீங்க அவங்ககிட்ட ஃபோனை கொடுங்களேன். கண்ணா, சிவபிரசாத்னு ஒருத்தர் பேசுறாரு, உங்கள்கிட்ட பேசணும்னு சொல்றாரு. இந்தா பேசுப்பா. டேய் ஏதாவது பேசுடா. இந்தா. வினு, நான் சிவபிரசாத் அங்கிள் பேசுறேன். வினு, நான் பேசுறது கேக்குதா? நீ பயப்படாத. அங்கிள் வேகமா அம்மாவை கூட்டிட்டாங்க, வரேன். டேய் வினு, என்னாச்சுடா? நீ எதுவும் பேச மாட்டேங்கிற? உன்னை யாராவது அங்க மிரட்டினாங்களா? ஹலோ, அவன் பேச மாட்டான்ப்பா. அண்ணா, நாங்க அங்க வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகாதுண்ணா. அது வரைக்கும் நீங்க அவனை பத்திரமா பாத்துக்கோங்கண்ணா, ப்ளீஸ். அதை நினைச்சு நீங்க ஒன்றும் டென்ஷன் ஆக வேண்டாம். நீங்க சீக்கிரம் கிளம்பி இங்க வாங்க. உன்னோட வீட்டாளுக உடனே அங்கிருந்து கிளம்பிடுவாங்க. மேக்சிமம் 2.5 மணி நேரம். அது வரைக்கும் ஒழுங்கா இங்கேயே உட்காரணும். பாலக்கா, நேத்து சாயந்தரத்துல இருந்து இப்ப வரைக்கும் நீங்க எதுவுமே சாப்பிடலன்னு அகிலா சொன்னா. இந்தாங்க, இதை குடிங்க. எதுவும் சாப்பிடாம இருந்தா எப்படிக்கா? என் புள்ள எங்க இருக்கான்னு தெரிஞ்சுக்காம இதையுமே வெடிச்சிடும் போல இருக்கு சித்தாரா. ஒவ்வொரு வண்டியோட சத்தம் என் கேட்டுக்கு முன்னாடி கேட்கும் போதெல்லாம் அவன் அந்த வண்டியில இருக்கனான்னு பார்த்துட்டு ஆதங்கத்தோட நான் ஓடி போய் பாக்குறேன். அவன் ஏதாவது சாப்பிட்டானா, இல்ல அவனுக்கு ஏதாவது ஆபத்து ஏற்பட்டுடுச்சா, அதெல்லாம் யோசிக்கும் போது எல்லாருமே தேடிட்டு தானே இருக்காங்க. வினு நமக்கு சீக்கிரம் கிடைச்சிருவான் பாருங்க. இந்த டீயாவது குடிங்கக்கா. இப்போ இதெல்லாம் என் தொண்டைக்குள்ள போகாது சித்தாரா. என் புள்ள பத்தின ஏதாவது தகவல் கிடைச்சதா? பாலா, மாதவரத்துல இருந்து ஒரு ஆட்டோ டிரைவர் எனக்கு கால் பண்ணாரு. அவருக்கு அனுப்பின போட்டோல இருக்கிற மாதிரி ஒரு பையனை அவர் இங்க பாத்திருக்காரு. நான் இப்ப அங்கதான் போறேன். அவனை கூட்டிட்டு ராத்திரிக்குள்ள இங்க வந்துடுறேன். நானும் வரேன் சிவா. அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. எனக்கு அவனை பார்க்கணும். என்ன நடந்துச்சு நான் தெரிஞ்சுக்கணும். நான் அவனை இங்க தானே கூட்டு வர போறேன். இங்க பாரு, தற்சமயம் போலீஸ்க்கு இந்த விஷயம் தெரியக்கூடாது. குழந்தை அவன் தாங்கிறது தெரிய வந்துச்சுன்னா இங்க கூட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம தகவல் சொல்லலாம். அவன் மட்டும் போலீஸ் கஸ்டடிக்கு போயிட்டான்னா நம்ம எல்லாரும் போய் அங்க காவல் காக்க வேண்டி வரும். வேற யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம். அவனை பார்க்காத நாள்ல இருந்து நான் மனசளவுலயும் உடம்பளவுலயும் ரொம்ப நொந்து போயிருக்கேன். திரும்ப கிடைச்சிட்டானா அவனை முதல்ல கட்டி அணைக்க வேண்டியது நான் தான். அப்பதான் என் மனசுல இருக்கிற நெருப்பு அணையும். ஒரு 5 நிமிஷம் இரு, நான் இப்ப வந்துடுறேன். பாலா, நம்ம இங்க இருந்து ரொம்ப தூரம் டிராவல் பண்ண வேண்டி வரும். பாலா, எவ்வளவு தூரம் வேணாலும் இருக்கட்டும் சிவா. என் பிள்ளை கூட்டிட்டு வரதுக்காக தானே நான் வரேன். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிவபிரசாத், அக்காவும் கூட வரட்டும். அங்க போனதுக்கு அப்புறம் பையனோட சொந்தக்காரங்க யாரும் வரலன்னு கூட அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. நான் அங்க போற வரைக்கும் அவன் அவங்ககிட்ட ரொம்ப சேஃபா தான் இருப்பான். அது இப்பதானே பையன் காணாம போன கேஸ்ல அங்க போகும்போது யாராவது சொல்லி வீட்ல இருந்து ஓடி போன பையன் திரும்ப கிடைச்ச விஷயம் அங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். போலீஸ் கேஸ் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாது. அங்க ஏதாவது நடந்துச்சுன்னா பாலாக்கா கூட இருக்கிறது நல்லது. குழந்தையோட அம்மா தானே. நான் பாலாவை கூட்டிட்டு அவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிட்டு திரும்ப வரும்போது போனது எதுக்காகன்னு கூட விசாரிக்காம எங்க 2 பேரும் சேர்த்து வச்சு வாய்க்கு வந்தபடிலாம் பேசிடுவாங்க. அப்படியெல்லாம் இருக்காங்க. அதை நினைச்சுதான். அப்படி கேட்பாங்கன்னு பயந்தீங்கன்னா உங்களுக்கு தைரியம் இல்லைன்னு அர்த்தம். என்னால இன்னொருத்தவனோட வாழ்க்கை கேட்டது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அந்த நினைப்பு எல்லா விஷயத்திலயும் இல்லையே. பாலாக்காவை மட்டும் கூட்டிட்டு போனா தானே ஊர்க்காரங்க தப்பா பேசுவாங்கன்னு நினைக்கிறேன். கூட நானும் வரேன், சரியா?
வேற எந்த எண்ணமும் இல்லை. பாலாக்காக்கு துணையா நான் வரணும்னு நினைக்கிறேன். அதெல்லாம் சரியா வராது. உங்க வீட்டாளுங்க என் வீட்டுக்காரங்க கிட்ட நான் பேசிக்கிறேன். நான் உன்னை இப்ப ஜெயில கிடையாது, நானும் கூட வரேன். என்ன பாரு, நீ பேக்கோட வந்திருக்க? என்னோட ஒரு செட்டு ட்ரெஸ். போலாம். பாலாக்கா தனியா போக வேண்டாம். சிவா கூட வரல சித்தாரா. நானும் கூட வரேன். உங்க வீட்ல ஒத்துப்பாங்களா? அதெல்லாம் பிரச்சனை இல்லை, நான் ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். அப்ப லேட் பண்ண வேண்டாம், வாங்க போலாம். இப்ப நீ சொன்ன விஷயத்த நான் பிரீத்திக்கே கால் பண்ணி சொன்னேன். பையனை கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா நம்ம ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி சொன்னா போதும்னு அவளும் சொல்லிட்டா. என்ன யோசிக்கிறீங்க? டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, வாங்க போலாம். ஒரு ஸ்ட்ரா ஒன்று கொடுப்பா. இந்தாக்கண்ணா குடி குடி. அவங்க கிளம்பி இருந்தாங்கன்னா இந்நேரம் இங்க வந்து சேர்ந்துருக்கணுமே. ஒருவேளை அவங்க தொலைஞ்சு போன தலைவலி திரும்ப வந்துருச்சுன்னு நினச்சி ஃபீல் பண்ணுறாங்களோ என்னவோ. அவங்க மட்டும் வரல, நான் வசமாக மாட்டிக்குவேன். எனக்கு லக்கு இருக்கு. ஹலோ, நாங்க கிட்ட வந்துட்டோம். நீங்கள் வர்ற வழியில் தான் நான் இருக்கேன் சார். இடது பக்கம் ஒரு எலக்ட்ரிக் கடை இருக்கு பாருங்க, அதுக்கு முன்னாடி தான் ஆட்டோவை நான் பார்க் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் எங்கே வந்திருக்கீங்க? ஓகே, அங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக வாங்க. ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும், சீக்கிரம் வாங்க. ம் சரி, ஓகே. அவங்க இங்கே வந்துட்டாங்க. நீ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஒழுங்கு மரியாதையாக இருக்கணும், புரியுதா? நீ ஏதாவது பிச்சைக்காரன் கையில் போய் மாட்டியிருந்தீங்கன்னா உன் கையையும் காலையும் உடச்சி உன் கண்ணையும் நோண்டி எடுத்து பிச்சை எடுக்க வச்சிருப்பாங்க. ஏதாவது காரணத்தால முன்ன பின்ன தெரியாத இடத்துல போய் நீ மாட்டிட்டேனா ஏதாவது போலீஸ்காரங்களை பார்த்து விஷயத்த நீ சொல்லிடணும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு கடையில் போய் நீ விஷயத்த சொல்லணும். அடடா, உன்னால பேச முடியாதுல்ல? நீ எழுதி காட்டினா கூட போதும். எது எப்படியோ உன்னோட அதிர்ஷ்டத்துக்கு என்னோட ஆட்டோல் நீ வந்துட்ட. நம்ம அந்த இடத்துக்கு வந்துட்டோமா சிவா? இன்னும் 2 கிலோமீட்டர், அவ்வளவுதான். இன்னும் கொஞ்சம் ஸ்பீடா போக சொல்லு. ஸ்பீடா தாங்க போயிட்டு இருக்காங்க. ஏன் நீங்க டென்ஷன் ஆகுறீங்க? வினு பத்திரமா தானே இருக்கா? அவனை பாக்குற வரைக்கும் என் மனசுக்கு நிம்மதி இல்லை சித்தாரா. இத்தனை நாளா அவன் எங்க இருந்திருப்பான்? அவன் பசி தாங்க மாட்டான். அவன் சாப்பிட்டுருப்பானான்னு தெரியலையே. வினு கொன்னுல நல்லா இருக்கான்னு அந்த அண்ணன் சொன்னாரு. ஒருவேளை அவங்க சாப்பிடாம பட்னியா இருந்தாலும் கூட அவன் நம்ம கொடுத்த கஷ்டத்துக்கு அதை தண்டனை எடுத்துக்கலாம். அவன் சின்ன பையன்ல, இந்த விஷயத்துல அவனை மட்டும் நம்ம குத்தம் சொல்ல முடியாது. திடீர்னு எல்லாரும் கூடி போலீஸ் கிட்ட சொல்லலான்னு சொன்னப்போ அவன் ரொம்ப பயந்துட்டான் போல. இதுக்கப்புறம் அவன் கிட்ட அந்த விஷயத்தை பத்தி என்னைக்கும் பேசவோ விசாரிக்கவோ செய்யாதீங்க. எனக்கு அவனை எப்படா பாப்போன்னு இருக்கு. உன்னை பார்க்காம உன் வீட்டில் இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. இனிமேலாவது நீ அவங்கள கஷ்டப்படுத்தாத. சரி, நான் போய் பணம் தந்துட்டு வரேன், நீ இங்கேயே இரு. எவ்வளோ பாச்சு? 35 ரூபாண்ணே. இந்தா.
ஏய் வினோ வா, சீக்கிரம் வா, வாடா. அம்மா வராங்களா? அதெல்லாம் சும்மாடா, நான் போலீஸ் கிட்ட ஒப்படைச்சிருவாங்க. இப்போ மட்டும் நீ தப்பிக்கல, நீ ஜெயில தான் இருப்ப. நீ சீக்கிரம் வா. நீ தப்பிக்கணும்னா என் கூட சீக்கிரம் வா, இல்லைன்னா போலீஸ்லாம் உன்னை அடிச்சே கொண்டுருவாங்க. வா வாடா, ஓடுறா, ஓடு. ஏய் நில்லுடா, ஏய் நில்லுடா, ஓடுறா, ஓடி ஓடிடலாம். நில்லு சொல்றல. அவன் எங்கிட்ட இருந்து தப்பிச்சு போயிட்டானே. நான் தான் உங்கள்கிட்ட ஃபோனில் பேசினது, சிவபிரசாத். வினு எங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவன் என் கூட தான் இருந்தான். அப்புறம் இந்த ஏரியால அடிக்கடி வந்து போற இன்னொருத்தன் கூட அவன் ஓடி போயிட்டான். நான் இந்த ஏரியா மொத்தமும் செக் பண்ணிட்டேன், என்னால கண்டுபிடிக்க முடியல. நீங்க வந்ததுக்கு அப்புறம் போலீஸ்ல தகவல் சொல்லலாம்னு நினைச்சேன். சிவா, இப்ப என்னதான் பண்றது? அது வந்து நான் சிவா, நான் இந்த ஆட்டோல இருந்து இறங்கி போய் இளநிக்கு பணம் கொடுக்கலான்னு போனப்போ அதுக்குள்ள தப்பிச்சு ஓடி போயிட்டான். எனக்கு அவனை பார்த்தே ஆகணும். எனக்கு என் பையனை பார்த்தே ஆகணும். அக்கா, நம்ம வினுவை எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். யாருன்னா ஆளுங்கிட்ட மாட்டினா ஊமை மாதிரி நடிச்சு தப்பிச்சுன்னு சொல்லியிருக்கேனா இல்லையா? நீ சொன்ன மாதிரி தானே பண்ண. அவங்க என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறதா சொன்னாங்க. நான் உன் பின்னாடியே தான் வந்தேன், அதனால தான் நல்ல வேலையா மாட்டாம தப்பிச்சிட்டோம். சிவபிரசாத் அங்கிளுக்கு தெரிஞ்ச ஆளுதான் அந்த அங்கிள். அந்த அங்கிள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, அவங்க எல்லாரும் இங்க வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க, என்னை கூட்டிட்டு போக. அதெல்லாம் அவங்க சும்மா சொல்றாங்கடா. உன்னை யார்கிட்டயாவது வித்து காசாக்க பார்த்துருப்பாங்கடா. குழந்தைங்களை வச்சு பிச்சை எடுக்க வைக்கிறதுக்காக கையையும் காலையும் உடைச்சு கண்ணையும் நோண்டி பிச்சை எடுக்க வைக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க கிட்ட யார்கிட்டயாவது மாட்டின உன் வாழ்க்கை அதோட முடிஞ்சிச்சு. சிவபிரசாத் அங்கிளும் அந்த அங்கிளும் போன்ல பேசிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கிள் அம்மா வராங்கன்னு சொன்னாரு. அதெல்லாம் உண்மைதான்னு யாருக்கு தெரியும்? நீ அந்த வீட்டில் பூட்டு போட்டு அடைச்சி வச்சே ஒரு பொண்ணு, அதுக்கு என்னாச்சுன்னு இப்போ யாருக்கு தெரியும்? அவள் செத்து இருந்தா போலீஸ் உன்னை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஒருவேளை போலீஸை கூட்டிட்டு தான் உங்கள் வீட்டிலேருந்து ஆளுங்க வராங்கன்னா அப்புறம் நீ சிறுவர் ஜெயிலுக்கு தான் போய் இருக்கணும், பார்த்துக்க. இனிமே நீ எங்கேயும் போவேனாண்டா. இந்த அளவுக்கு ஜாலியான வாழ்க்கை இனிமே நீ எங்கே போனாலும் கிடைக்காது. பாட்டி, பாட்டி, வினு தம்பி எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு. தகவல் தான் தெரிஞ்சுதா? அவன் கிடைக்கலையா? ரொம்ப தூரத்துல ஏதோ ஒரு இடத்துல இருக்கறதா சொன்னாங்க. வினு தம்பிய கூட்டிட்டு வர அம்மாவும் சிவா அங்கிளும் சித்தாரா ஆண்டியும் போயிருக்காங்க. இங்க இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல தகவல் சொன்னா அவங்க அவனை இங்க கொண்டு வந்து சேர்த்திருப்பாங்கல்ல. எதுக்கு இங்க இருந்து அறக்க பறக்க ஓடி இருக்காங்க? ஆமா, அவங்க எப்ப கிளம்புனாங்க? அவங்க இப்ப வினு கிட்ட போய் சேர்ந்திருப்பாங்க. இந்த விஷயத்தை இவ்வளவு நேரம் கழிச்சு வந்து சொல்ற? நான் ஒருத்தி இங்க இருக்கேன்ல, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. அம்மா வந்து பாக்குறப்ப நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க பாட்டி. நீங்க தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட சொல்ல சொல்லி அம்மா என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. கூப்பிட்டு எந்திரிக்காமல நான் தூங்கவே மாட்டேன். எனக்கு இது தெரியவும் இல்ல, என்னை வந்து யாரும் எழுப்பவும் இல்லை. அது சரி, என்கிட்ட எதுக்கு சொல்லணும்? சாக கடந்த எண்ணெய் இங்க கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க. ஓவரா பேசாம ஒரு ஓரமா கிடைச்சதை சாப்பிட்டு படுக்க வேண்டியதுதான், அவ்வளவுதான். அந்த பையனை திரும்ப கூட்டிட்டு வர பாலா போயிருக்கானா? அந்த பையனால இனி பாலா ரொம்ப கஷ்டப்படுவா. போனவன் போகட்டும்னு நினைச்சு விட்டுட்டா கொஞ்ச நாள் வருத்தமா இருக்கும், அப்புறம் சரியாயிடும். இதுக்குதான் சொல்லுவாங்க விநாச காலே விபரீத புத்தின்னு.
அந்த பையன் திரும்பி வந்தா என்ன நடக்குமோ யாருக்கு தெரியும்? இந்த பையனை பத்தி நினைச்சாலே எனக்கு பயமா இருக்கு. கடவுளே. இன்னும் உங்களை காணோமே. அக்கா, இங்க பாரு சிவா, இனி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றதா கரெக்ட்னு தோணுது. நம்ம கொஞ்சம் ஆளுங்களை கூட்டிட்டு அக்கம் பக்கத்துல இருக்கிற இடத்துலயும் போய் தேடி பார்த்துடலாமா? அவன் அந்த பையனை எங்க கூட்டிட்டு போயிருக்கான்னு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவனுங்கெல்லாம் ஒரு டீம் சிவா. ஒருவேளை அது ஸ்லம் ஏரியாவா இருந்துச்சுன்னா வெளியில இருந்து வர யாரையுமே அந்த ஏரியாக்குள்ள அனுமதிக்கவே மாட்டாங்க. எங்களுக்கு அவன் கிடைச்சே ஆகணும். அதுக்கு தான் நான் சொல்றேன், போலீஸ்ல தகவல் சொல்லிடலாம். லேட் ஆனா பையனை கூட்டிட்டு அந்த டீமே எஸ்கேப் ஆக நிறைய வாய்ப்பு இருக்கு. போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு அவர் சொல்றாரு. அதான் கரெக்ட். இன்னும் லேட் பண்ணோம்னா அவனை கண்டுபிடிக்கிறது கஷ்டமாயிடும். ஏன் பால் அதுவும் சொல்லாம இருக்க? என் புள்ளைய கண்டுபிடிக்காம நான் இங்கிருந்து எங்கேயும் வரமாட்டேன். அந்த ஆள் என்னதான் சொல்றாரு? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.